என்னது சாமியாரா? இவரை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்த மாதிரி இருக்கே. அம்மா தாயே. என்னது அம்மா தாயேவா? ஏத்தே இவர் என்ன அம்மா தாயேகாரி? அது வந்துமா சாமியார்ல எல்லாரையும் அம்மா தாயேனே மரியாதையா கூப்பிடுவாரு. துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்வே அக்கா தங்கச்சி மைனி மச்சான்லாம் கூட முடியுமா? அதனால தான் அம்மா தாயேன்னு கூப்பிடியாரு. இல்லையே, இந்த அம்மா தாயே வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. சரோஜா, என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கலாமா? அதான் பேய் ஓட்டுற சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ எதுக்குமா இவரை போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்கா? தள்ளுமா, பிள்ளைக்கு பேய் வரட்ட அவரு போட்டு. ஆண்டி, இவரை பார்த்தா பேய் வரட்டுற மாதிரி தெரியல. இவரை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்த மாதிரி இருக்கு, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? ஆனாமா பிச்சை. சாமி ஏத்தே, அவர் ஏதோ பிச்சைன்னு சொல்ல வந்தாரு, நீங்க குறுக்க வந்து நிறுத்துறீங்களா? இருக்கு அது ஒண்ணு இல்லம்மா, அவர் பேரு பிச்சாண்டி. அதான் சொல்ல வந்தாரு. எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லணும்? நேராவதுல பேய் வாட்டணும்ல, அதான் நிறுத்துனேன். அவர் முதல்ல போய் பேயை வாட்டிட்டு வந்துடட்டுமா, அதுக்கு பிறகு மெதுவா உட்காந்து பேசுவோமே. பேய் என்ன மாட்டு வண்டியா குதிரை வண்டியா? போனவனே ஓட்டிட்டு போறதுக்கு. அவளுக்கு பிடிச்சிருக்கிறது என்ன பேயினே தெரியல. மனுஷன் பார்க்க முடியல, தலையை வச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. இப்படிப்பட்ட பேய் போனவனே ஓடிடும் போல. எங்க வீட்டுக்குள்ள வச்சுலாம் பேயை ஓட்ட முடியாது. வேணும்னா உங்க வீட்டுல கூட்டிட்டு ஓட்டுங்க, இல்லைன்னா எங்க வளவுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போங்க. வீட்டுக்குள்ள வச்சு பேயை ஓட்டி எங்க வீட்டுக்குள்ளே இருந்துற போது பேய். அம்மா தாயே. இந்த அம்மா தாயேன்னு கூப்பிடுறத பார்த்தா கூப்பிடுற மாதிரி இல்லையே, ஏதோ வித்தியாசமால தெரியுது. ஒருத்தருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கத்துல கூப்பிடுவாவே. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமாமா? தள்ளுமா, அவர் வந்து வேலையை பார்த்துட்டு போட்டு. ஏத்தே, உங்க கையில என்னது இது? மண்டை ஓடுமா? உடையாத நெஜ மனுஷனோட மண்டை ஓடு. இத வச்சுதான் பேய் ஓட்டுவோம். இதுவே ஒரு பேயோடது. இத வச்சிட்டு பேய் ஓட்டி புல்க. சாரோஜா, முள்ளால தானமா இன்னொரு முள்ளை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பேயை வச்சு அந்த பேயை ஓட்ட முடியுமா? என்னமா நீங்க பேய்க்கு ரொம்ப நெருக்கமானவே மாதிரி பேசுறீங்களா? இருக்கு அது வந்துமா, நம்மளுக்கு பேய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாமியாரவே சந்திக்க போது அவர்தான் இதெல்லாம் சொன்னார், அதான் சொன்னேன். அது மட்டும் இல்லம்மா, இந்த மண்டையோட சாமியாரோட முன்னோர்கள் தான். அதனால இத வச்சு ஓட்டுனாதான் பேய் ஓடுமா. ஓட உட்காரங்கறீங்களே தவிர இவர் ஒண்ணும் சொன்ன மாதிரி இல்ல. எல்லாத்தையும் வந்ததுல பார்க்க நீங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிச்சாண்டி சாமியாரே. அம்மா தாயே. ஷோ கடவுளே, இவர் வேற. சாரோஜா, அவருக்கு நேராவதுமா தள்ளி. நீங்க ஒரு மண்டோட வச்சிருக்கீங்க, ஒரு உருக்கைய வச்சிருக்காரு. ஆமா, அவிய ஒரு செம்பு வச்சிருக்கவள என்ன இருக்கு? அதுமா, அதுலதான் பேயை போட்டு அடைச்சி சாமியாரை எடுத்துட்டு போவார். என்னது, செம்புல போட்டு அடைச்சி எடுத்துட்டு போவாரா? செம்புல போட்டு அடைக்கிறது என்ன பேயா இல்ல கட்டர்மா கரப்பா போச்சியா? பேய்க்குள்ள மரியாதையே கெட்டு போச்சு. அம்மா தாயே. உங்களுக்கு இத பத்திலாம் தெரியாதுமா, நீங்க சின்ன குழந்தை மாதிரி. நான் பேய திருவோட்டுக்குள்ளே அடைச்சிருவேன். என்னது, திருவோட்டுக்குள்ளையா? திருவோடு அம்மா தாயே, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஞாபகப்படுத்துதே. பேய் பிடிக்க வந்த மாதிரி இல்ல, ஏதோ பூனை பிடிக்க வந்த மாதிரியே பேசிட்டு இருக்கிய. அவரை பொறுத்த வரைக்கும் பேயும் பூனையும் ஒண்ணுதாம்மா, ஈஸியா பிடிச்சிருவாரு. பேய் வரட்டேன்னு வந்திருக்காரு, இவர்ட்ட ஒரு விபூதி குங்குமம் கூட இல்ல, ஒரு சாமி போட்டா கூட இல்ல. என்னத்தை வச்சுட்டு பேய் வரட்டுவாரு? ஏக்கா, நம்ம இத மறந்துட்டோமே. சரோஜா கரெக்டா கேட்கல. ஈரு ஆனந்தி, சமாளிப்போம். சரோஜா, அதெல்லாம் மத்தவே இருக்குமா? இவரே பிச்சாண்டி சாமியார். பிச்சாண்டி சாமியார்னா பேய் கிட்ட போய் பிச்சை எடுப்பாரா? அம்மா தாயே. எனக்கு அந்த அம்மா தாயே தான் ஒரே சந்தேகமா இருக்கு. என் மாதிரி மார்மவுல அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா. மத்தவியலுக்கு தான் விபூதி குங்குமம்லாம் தேவைப்படும். இவரே உடுக்க எடுத்து ஒரு ஆடி அடிச்சாலே போதும், பேய் பொட்டி பாம்பா வந்து சொம்புக்குள்ள படுத்துக்கிடும். பேயாது நாயான்னு தெரியலையே. சாரோஜா, உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுமா. நம்ம ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு? எல்லாத்தையும் இவர்தான் விரட்டுவாரு. ராத்திரி ஆனா வீட்டுக்கு போய் படுக்கவே மாட்டாரு. யாரு கண்டா அவருக்கு வீடு இருக்காதா இருக்கும். இல்லம்மா, சுடுகாடு சுடுகாடா போவாரு. எதுக்கு பேய் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாக்கா?
தாயே பிச்சாண்டி சாமி, நான் அம்மா தாயேன்னு போயாம சொல்லாதங்க. நீங்க நிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சொல்லிதானே கூட்டிட்டு வந்தோம், வாங்க போய் பேய வரட்டுவோம். என்னது சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லம்மா சரோஜா, பேய் வரட்டணும்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தோம், அதான் சொன்னேன். என்னம்மா சரியில்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்க சாமியாரே, வீட்டுக்கு பின்னால ஒரு மரம் இருக்கு, அங்க பேய கூட்டிட்டு போய் வரட்டுங்க. வீட்டுக்குள்ளாச்சும் பேய் வரட்டி பேய் வீட்டுக்குள்ளே தங்கிட போகுது. அம்மா தாயே சரிம்மா. ஷோ, என்னால முடியல. சாமி வாங்க போவோம். அம்மா தாயே. எதுக்கு இந்த சாமியார் பிச்சைக்கார மாதிரி அம்மா தாயேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு? பாட்டி இப்ப என்ன சொன்னீங்க? இல்லம்மா, இந்த சாமியார் பிச்சைக்கார மாதிரி அம்மா தாயேன்னு சொல்லிட்டே இருக்காருல்ல, அதான் சொன்னேன்டா. ஆமா பாட்டி, எனக்கு ஏதோ ஞாபகப்பட்டுட்டே இருந்துச்சு அவர் சொல்லும் போதெல்லாம். நம்ம தெருவுல வர பிச்சைக்கார மாதிரியே அம்மா தாயேன்னு சொல்லிட்டே போறாரு. ஏதோ இருக்க ஏழை வானரு அவர் அம்மா தாயேன்னா என்ன, அப்பா தாயேன்னா என்ன? பேய விரட்டி அவர் கொண்டு போனாருன்னா போதும்னு நினை. இப்போ அதால தானே பெரிய தலைவலியா இருக்கு. முதல்ல பேய அவர் பிடிச்சிட்டு போட்டோம். ரூபி எப்படி பேய் பிடிச்ச மாதிரி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கான்னு பார்த்தால. பாவம், அவளுக்கு என்ன பேய் பிடிச்சதுன்னு தெரியல. எப்படியா அவிய சாமியார கூட்டிட்டு வந்துட்டாவ. பேய விரட்டினா சந்தோஷம்னு நினை. சரோஜா வாமா, பேய் விரட்டுறத போய் பாப்போம். அவர் எங்க பேய் விரட்டினாரு? செம்புல தான் பிடிச்சிட்டு போறாரா? பிடிச்சிட்டு போய் பாத்துக்கிடுவோம். ஏழை வானரு பிடிச்சிட்டு கொண்டு போகும்போது நம்ம பார்க்க முடியாது, அப்புறம் நம்ம மேலே ஏறிக்கிடும். அதனால அவர் எப்படி பிடிக்காருன்னு பார்ப்போம் வா. ஆமாண்டா சரோஜா, நான் இது வரைக்கும் பேய் பிடிச்சதை பார்த்ததே இல்லை. பேயை விரட்டினதையும் சுத்தமா பார்த்ததே இல்லை. அதனால இவர் பேய வலை போட்டு பிடிக்காரா இல்ல கண்ணி வச்சு பிடிக்காரான்னு போய் பார்ப்போம் போடா. ஏங்க, எப்படிங்க அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கோம்? நம்ம எங்கேயுமே வெளியவே விடலையே. எங்க அம்மா அப்பவே சொன்னாவில்ல உங்க அக்கா வீட்டுல எல்லாம் தங்க வைக்க வேண்டான்னு. நீ தான் கேட்கல, அதனாலதான் மருமகளுக்கு பேய் பிடிச்சிட்டு. ஐய, இங்க வந்த பிறவுல அவளுக்கு ஒன்றும் பேய் பிடிக்கல. நம்ம வீட்டுல இருக்கும் போதே அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நம்ம பிள்ளைய அடிச்சிருக்கா, அவங்க அம்மையை அடிச்சிருக்கா, இன்னைக்கு சரோஜாவை அடிச்சிருக்கா. வரிசையா எல்லாரும் அவட்ட அடி வாங்கிட்டு தான் இருந்திருக்காவ. ஏதோ நம்ம 2 பேர் தான் அடி வாங்காம தப்பிச்சிருக்கோம். ஆமா அமுதா, நல்ல வேளை அவர் ரூம் பக்கம் நம்ம போகவே இல்லை. போயிருந்தா நம்மளையும் பிடிச்சி அடிச்சிருப்பா. ஏங்க, இந்த மாதிரி பிள்ளைய நம்ம மகனுக்கு கட்டி வச்சிட்டோமே, இப்ப என்னங்க பண்றது? இவ கூட எப்படியோ உன்னால நிம்மதியா வாழ முடியும்? நல்ல பிள்ளைன்னு உங்க அம்மா சொன்னாவளேன்னு கட்டி வச்சிட்டோம். இவ சரியான பேய் பிடிச்சவளால இருக்கா? அமுதா, பேய் ஓட்டினா எல்லாம் சரியா போயிரும். இல்லங்க, வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவளுக்கு பேய் பிடிக்குது. வெளியே எங்கேயாவது போனானா என்ன செய்யும்? ஓயாம இவளுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் பிடிக்காது. கல்யாணம் ஆன புதுசுல பிடிக்கும்னு சொல்லி அவளை அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கோம். சாமியார் பேய் ஓட்டிட்டா எல்லாம் சரியா போயிரும். எனக்கு என்னமோ ஏதோ தப்பாவே தோணுதுங்க. பேசாம இந்த பிள்ளைய அவிய அம்மா கூடயே வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாமா? எதுக்கு அமுதா? இல்ல, கொஞ்சம் நல்லா சரியான பிறகு வரட்டுமே. திடீர்னு மறுபடியும் பேய் வந்து பூந்து நம்மள அடிச்சு போட்டானா என்ன செய்ய? எனக்கு இந்த பேய் மந்திரம் ஏவெல்லாம் பயம், ரொம்ப பயமா இருக்குங்க. அதனால தான் அங்க போகாம இங்கே உட்காந்துருக்கேன். பயப்படாத அமுதா, தான் நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கியே, இருந்தாலும் பேய்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? எங்க திடீர்னு எழுந்திங்க வந்துருவாளோன்னு பயமாவே இருக்கு. எம்மாடி மடுமொழி அமுதா, எத்தே இப்படிலாம் டக்குன்னு உள்ள வராதுங்க தே, பயமா இருக்கு. கதவை லேசா தட்டிட்டு வர வேண்டியதானே. என்னத்தே, என்ன விஷயம்? சாமியார் வந்துட்டாருமா, பேய் ஓட்ட போறாரு. அதுக்குள்ளேவா கூட்டிட்டு வந்துட்டாவே? ஆமாமா, பேய் ஓட்டுறதுக்கு போயிருக்காரு. நான் உங்களை கூட்டுறதுக்காக வந்தேன். மாமா, பேய் ஓட்டியதை போய் பார்ப்போம். ஐய, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயம் தே. பேய், சாமியாரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும். நான் வரலத்தே, நான் ரூம்லயே இருக்கேன், நீங்க போய் பாருங்க. நான் அமுதா சரியான ஒரு பைந்தாங்கோலி. ஒன்னுத்துக்கு ஆமாண்டா. மகனே ஆசீர்வாதம். என்னம்மா? நீயாவது வாப்பா, பேய் விரட்டுறத போய் பாப்போம். அந்த சாமியாரு பேய செம்புல அடிச்சு கொண்டு போறாரா? ஐயோ, கேட்கும் போது பயமா இருக்கே. இதுக்கே எப்படின்னா அவரு மண்டையோடலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. எத்தே, நீங்க சொல்ல எனக்கு என்ன பயமா இருக்குதே. அமைதியா இருங்க. எனக்கு பேய், சாமியாரு, மண்டையோடு இதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு. நீ பயந்துட்டு இங்கே கடை, நான் என் மகன் ஆசீர்வாதத்தை கூட்டிட்டு போறேன். மகனே ஆசீர்வாதம், வாடா போலாம். ஐயோ, அவர்லாம் வரமாட்டாரு. எதுக்கு? உனக்கு தானே பையன், என் மாமன் வந்தா உனக்கு என்ன? ஏத்தே, அவர் அங்க வந்துட்டா நான் ஒத்தையில இருப்பேன்ல. எனக்கு ஒத்தையில இருக்க பயம். நான் வரல, அவரும் வரமாட்டாரு. நான் என் மாமனை கூட்டிட்டு போறேன். நீ உங்க அக்கா ரூம்ல போய் இரு, அவள
சகோதரியே. அக்காலும் தங்கச்சியும் ஒரே மாதிரி பீ தண்ணி எடுத்துட்டு தான் கிடக்குறியே. நான் என் அவனை கூட்டிட்டு போறேன். ஏத்தே அவர் வரமாட்டாரு, அவர் என் கூட துணைக்கி இருக்கட்டும். எனக்கே அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. ஏங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, உங்க அம்மா மட்டும் போய் பார்க்கட்டும். அதான் அங்க சரோஜாலாம் இருக்கால, பார்த்துக்கிடுவாத்தே போவாங்க. மகனே ஆசீர்வாதம். என்னப்பா இதெல்லாம்? ஏம்மா அமுதா பயப்படுவான்னு உனக்கே தெரியும்ல. பேய்னா யாருக்கு தான் பயம் இருக்காது, அப்படிதான் அவளும் பயப்படியா? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சாமியார் வந்துட்டாரு. பேய பிடிச்சி கொண்டு போயிடுவாரியா. பயப்படவே வேண்டாம், வந்து பாருங்க. இல்ல இல்ல நான் வரல, ஏங்க நீங்களும் போவாதங்க. ஏம்மா அவ பயப்படியா? நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஓ சரிப்பா. இவ சரியான பைந்தாங்கொல்லியால இருக்கா, இவ அக்கா அதுக்கு மேல. சரி நம்ம போய் பேய் ஓட்டுறத பாப்போம். ஏத்தே நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, பேய் போகும்போது உங்க மேல வந்து பூந்துற போகுது. அவ எவடி அவ பேய் என்னை பார்த்தா 10 அடி தள்ளி நிக்கும். ஏங்க பாத்தியெல்லாம் உங்க அம்மா எப்படி பேசியவன்னு? அந்த பக்கம்லாம் போகாமலே இருக்கலாம், வயசாயிடுச்சு. இவியலுக்கு பேய் பிடிச்சிட்டா என்ன பண்ணுவாவ? அமுதா எங்க அம்மா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டாவ. இந்த விஷயத்துக்குன்னு இல்லைங்க, எந்த விஷயத்துக்குமே அவிய பயமே பட மாட்டேங்க. அவியலால எனக்கு தான் பயமா இருக்கு. இப்ப மர்மவன் ஒருத்தி வந்திருக்காளே, அவளால என்ன கொஞ்சம் பயமா இருக்கு. பேய நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத அமுதா, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல. இங்கேயே இருங்க, பேய் போற வரைக்கும் எங்கேயும் போவாதங்க. சரி அமுதா.